Hi, hello everyone. இந்த வீடியோவில் நம்ம டோட் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 6th செமஸ்டரில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் சிஹெச்என் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் 14 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஏன் லேட்டாக வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீடியோ போடக்கூடாது ஏன் நினச்சேன்னா, இவ்வளோ நாள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நினச்சேன்னா, இந்த சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணதில்லை. இது வரைக்கும் வந்து நான் அந்த சப்ஜெக்டை எடுத்ததும் இல்லை, எங்கள் காலேஜில் இந்த சப்ஜெக்ட்டும் இல்லை. அதே போல் இன்ஜினியரிங் படிக்கும்போதும் எம்இ படிக்கும்போதும் இந்த சப்ஜெக்டாக வந்ததே இல்லை. அதனால் இந்த சப்ஜெக்டை பற்றி எனக்கு நாலேஜ் சுத்தமாக இல்லை. ஸோ சிலபஸும் என்கிட்ட இல்லை, புக்கும் என்கிட்ட இல்லை. அதனால தான் இதை பற்றி வந்து வீடியோ போடாமல் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன் வீடியோ போடாமல் இருந்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு விஷயம் தெரியாது. தெரியலன்னா தானே சொல்ல முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் பண்ணேன், வீடியோ போடாமல் இருந்தேன். ஸோ 2-3 வருஷமும் அதுக்காக தான் நான் இந்த சப்ஜெக்டில் வீடியோ போடுறதை தவிர்த்திருந்தேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் எப்பயுமே ஒரு விஷயத்தை செய்வேன். ஸோ நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து பிளைண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்க நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதால தான் நான் வந்து ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணுவேன். தெரியாத விஷயத்தை பற்றி அரைகுறையாக பார்த்துட்டு அது சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இருந்தேன். ஸோ இருந்தாலும் ரொம்ப அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சு இந்த முறை. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணவே முடியல. ஸோ ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுடலான்ற முடிவு எடுத்து தான் வந்து கொஷின் நான் நேற்றுலேருந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி 1ஆம் தேதி, நேற்றுலேருந்து நான் கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணேன். எனக்கு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் வந்து கலெக்ட் ஆகலை. ஸோ அந்த கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கொஷின் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் ஒரு 3 எக்ஸாமோட கொஷின் பேப்பர் எடுத்து வச்சு, ஸோ அதை வச்சு எல்லாருக்கும் பார்த்து எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது, கொஷின்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்த ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் 1 கொஷின் 2 கொஷின் தான் எல்லா வரையுமே கேட்குறாங்க. மாற்றி கூட கேட்க மாட்டாங்க மற்ற சப்ஜெக்ட் மாரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதேமாரி வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாஃபும் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கம்மியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியலனாலும் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் வாங்கும்போது கண்டிப்பாக நான் பாஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன், ஃபெயில் ஆக ட்ரை பண்ண மாட்டேன். அதனால் உங்களுக்கு ரிசல்ட் மற்ற பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த சப்ஜெக்ட்லாம் நல்லாயிருக்கும். அதனால தான் நிறைய காலேஜில் இந்த சிஎஸ்என் சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அதே போல் கொஷின்ஸை வந்து நான் வந்து மற்ற சப்ஜெக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நல்லாவே வந்திருக்கு. ரிப்பீட்டட் கொஷின் அதிகமாக வரதால நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இந்த சப்ஜெக்ட்டில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ 12 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நாளைக்கு காலை தான் எக்ஸாமு, அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் ஓடிட்டு இருக்குது. நான் டக்குன்னு அடுத்த விஷயத்துக்கு வரேன், கொஸ்டின் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஸ்டின்ஸுமே வந்து திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து வேறு கொஷின்ஸ் வந்து எதுவுமே கேட்கல. ஒரு 2 இயரில் 4 கொஷினில் இந்த 5 கொஷின் தவிர வேறு எந்த கொஷினும் கேட்கல. இந்த 5 கொஷினுக்குள்ளேயே திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த 5 கொஷின் உங்களால் படிக்க முடியலனா கூட ஃபஸ்ட்டு இருக்க 3 கொஷினாச்சும் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம்னா ரேம் வெர்ஷன் ஆஃப் DDR2 அண்டு DDR4 இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 23 கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை. ஸோ அது போல் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா செகண்ட் பார்த்தோம்னா அதை விட முக்கியமான கொஸ்டின் இந்த மதர் போர்டு காம்போனன்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ் மதர் போர்டில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் அதை விட வந்து முக்கியமான கொஸ்டின். ஏன்னா ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க, அக்டோபர் 23 அந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். லாஸ்ட்டாக அந்த எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தோம்னா PCMICA அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த DVD ரீடு ரைட் அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா இந்த சாலிட் ஸ்டேட் மெமரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டதால் இந்த DDR2 கொஸ்டினும் DDR4 கொஸ்டினும் இந்த முறை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் மதர் போர்டு காம்போனன்ட் கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்கல. அதனால் கண்டிப்பாக இந்த 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வரும், அதை நம்ம கேரண்டியாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சேஃப்டிக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் அந்த கொஸ்டின் கூட பார்த்துக்கோங்க. அதுவும் ஒரு முறை கேட்டிருக்காங்க. ஏப்ரல் 24 கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். அதை தவிர்த்து நீங்கள் யாருக்கு படித்து வச்சுருந்தீங்கன்னா இந்த CD வர்சஸ் அந்த DVD பார் அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இல்லைனா சாலிட் ஸ்டேட் மெமரி அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஓவர் 5 கொஸ்டின் படிக்க முடியனாலும் மொதல் 2 கொஸ்டினில் 3 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். செகண்ட் யூனிட்டில் நம்ம ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த கீபோர்டு அண்ட் மவுஸ் அந்த கொஸ்டின். ரெண்டாவது பார்த்தோம்னா ப்ளூடூத் அண்டு IR கனெக்ஷன். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா SMPS. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் தான், இந்த 4 கொஸ்டின் தான் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா இந்த மெமரியை பற்றியும் கீபோர்டு பற்றியும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் பார்த்தோம்னா SMPS பற்றி கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் பார்த்தோம்னா இந்த மற்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கேட்குறாங்க. இதை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்க கொஸ்டின் கேட்குறதில்ல.
ஸோ இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்டு அந்த கொஷின்ஸ்லாம் வந்து எல்இடி டிஸ்பிளே அதை பற்றிலாம் கேட்குறதே இல்லை. எல்இடி எல்சிடி அதை பற்றிலாம் கேட்குறதே இல்லை. ஸோ இந்த 4 கொஷின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. ஸோ கீபோர்ட் பற்றியும் அந்த மவுஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்கிறது, அப்புறம் பார்த்தோம்னா ப்ளூடூத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற சொல்கிறது, ஐஆர் வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறாங்க, ப்ளூடூத் எப்படி கனெக்ஷன் பண்ணுறாங்கன்றது, எஸ்எம்பிஎஸ் அப்புறம் கேட்குறாங்க. தென் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேஃப்டிக்காக வந்து ஒரு இந்த ஆல் டைப் பிரிண்டர்ஸ் அதை பார்த்துக்கோங்க. அது வந்து October 23 கேட்டிருக்காங்க. ஸோ கீபோர்டு மவுஸ் இந்த கொஷின் பார்த்தோம்னா April 24 கேட்டிருக்காங்க, April 23 கேட்டிருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத் அண்டு ஐஆர் கனெக்டர் இதை பார்த்தோம்னா April 24 கேட்டிருக்காங்க, April 23 கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ். ஸோ ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் முதல்ல வச்சுட்டேன். ஸோ அதை தவிர்த்து வெளியே கொஷின் வராது. இந்த 4 தவிர்த்து வெளியே வராது. நீங்கள் 2 கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 4 கொஷின் படிக்க முடியலனா, இல்லை 4 கொஷின் ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை தவிர்த்து வெளியே கொஷின் வராது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேர்ட் யூனிட்டு. இதில் இருக்க கொஷின்ஸே வந்து மொத்தமே 4 கொஷின் தான். ஸோ அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு 2 கொஷின் முக்கியமான கொஷின் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா படிக்கிறவங்க மீதி 2 இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரிஃபரன்ஸ் பண்ணுற கொஷின் பார்த்தோம்னா ரிலேஷன்ஸ் பிட்வீன் BIOS அண்டு பவர் மேனேஜ்மெண்ட்டு இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இந்த போஸ்ட் ஃபால்ட் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர் இந்த கொஷின். இந்த 2 கொஷின் வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் BIOS அந்த கொஷின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க, April 24 கேட்டிருக்காங்க, October 23 கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா April 23 கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட்டில் கம்மின்றதால இந்த கொஷின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இந்த போஸ்ட் ஃபால்ட் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர் இந்த கொஷின் பார்த்தோம்னா April 23 கேட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வந்து இன்னொரு கொஷின் படிக்கிறது இருந்தால் இந்த கொஷின் படித்துக்கோங்க. என்ன கொஷின் பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு மொபைல் ஃபோன் அண்டு மொபைல் ஃபோன் வந்து அசம்பிள் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறது இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்கப்பா. இந்த மொபைல் ஃபோனை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறது அது. ஸோ இதை தவிர்த்து வந்து இந்த பீப் கோட் படிக்கிறது இருந்தால் படிச்சுக்கோங்க. அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 இந்த 3 கொஷினே போதும் தேர்ட் யூனிட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர்த் யூனிட். இதுலேயும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து 4 கொஷின் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க், செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா லாஸ் வித் டயக்ராம், ஸோ LOSன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க்கு அண்டு பியர் டு பியர் அது. அடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக OSC மாடல். ஸோ இந்த 4 கொஸ்டின்லையுமே இங்கே ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய 2 கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அண்டு லாஸ் வித் டயக்ராம் இந்த கொஸ்டின் தான். ஸோ ஏன் அந்த 2 கொஸ்டின் முக்கியம்னு சொன்னோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பற்றி அந்த கொஸ்டின் April 24 கேட்டிருக்காங்க, October 23 கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து LOS இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு April 23 கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த OSI மாடல் கேட்டுறாங்க, பியர் டு பியர் அதை கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் அதை வந்து 3rd 4th வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அப்புறம் LOS வித் டயக்ராம் அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இதுவே போதுமானது இந்த 4th யூனிட்டுக்கு. லாஸ்ட்டாக பார்த்தா 5th யூனிட்டு. இந்த 5th யூனிட்டில் பார்த்தோம்னா இந்த 802.x ப்ரோட்டோக்கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுடுறாங்க எப்பயுமே. ஸோ இதில் பார்த்தோம்னா 802.xல் 802.2.3.4.5ன்னு சொல்லிட்டு இத்தனை கொஸ்டின் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் வந்து 2 கேட்டுட்டான். அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் வந்து 4 கேட்டிருக்கான். அதுக்கும் முன்னாடி நடந்த எக்ஸாமில் 5 கேட்டிருக்கான். ஸோ 3 வந்து கேட்கல. ஸோ இந்த மாதிரி 3 கேட்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த 4th கொஸ்டினில் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 படிங்க, 2 படிங்க. அதுக்கப்புறம் வந்து 4 5 ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. இந்த 4த்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்துடுது. ஸோ பார்ட் ஏல இந்த கொஸ்டின் வந்துடுது. மீதி இருக்க 3 கொஸ்டினில் தான் ஒரு கொஸ்டின் கேட்குறான். ஸோ அதனால் இந்த 802.x ப்ரோட்டோக்கால் கொஸ்டினை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்ததாக படிக்கும்போது நீங்கள் இந்த TCP IP அப்புறம் வந்து OSI மாடல் இந்த கொஷினை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த கொஷின் லாஸ்ட் டைம் கேட்கல. லாஸ்ட் டைம் வந்தால் அந்த IGMP வந்து CMP இந்த கொஷின் கேட்டிருக்கான். ஸோ அதனால் மாற்றி எழுதும்போது நான் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ரோட்டோக்கால் கொஷின் படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து TCP கொஷின் IP OSC இதை படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த IGMP அப்புறம் வந்து CMP இந்த கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டும் ஓவர் ஆகிடும். ஸோ ஏற்கனவே சொன்ன போல தான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ரிப்பீட்டடான கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தோம்னா மொத்தமாகவே 21 கொஸ்டினோ 19 கொஸ்டினோ தான் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சர்க்கிள் பண்ணி அதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு ஆவரேஜாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ 2 கொஸ்டின் படித்தா கூட யூனிட்டுக்கு 5 யூனிட்டுக்கு கன்ஃபார்மாக ஒரு 10 கொஸ்டினாச்சும் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 கொஸ்டினாச்சும் வரும், இல்லை 3 கொஸ்டினாக வரும். அதே அதனால ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ எக்ஸாமும் உங்களுக்கு இதோட ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாம் படித்து நல்லா எழுதுங்க, நல்லா பாஸ் ஆகுங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பண்ண முடிஞ்சுன்னா எல்லாருமே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் படிங்க. இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லைனா கண்டிப்பாக ஜாபுக்கு போங்க.
பர்மனெண்ட்டாக எந்த கம்பெனியில் ஜாப் தராங்களோ அந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.